خلق منها زوجها وبث منهما رجالا كثيرا ونساء واتقوا الله الذي تسألون به والأرحم إن الله كان عليكم رقيبا. எல்லாம் வல்ல அல்லாஹு தாலாவின் நல்லடியார்களே, அல்லாஹு ரப்புல் ஆலமீன் இந்த பூமிக்கு அனுப்பியது நோக்கம் என்ன? நாம நினைக்கிற மாதிரி ஜாலியா இருக்கிறதுக்கா, நம்ம விரும்புற மாதிரி ட்ரெஸ் போட்டுக்கிறதுக்கா, இல்ல ஆடம்பர வாழ்க்கை வாழ்றதுக்கா? எதுக்காக அனுப்பியிருக்கான் அல்ல நம்மள? திருமறை குரான்ல சொல்லக்கூடிய வசனத்துல அல்லாஹ் சொல்றான், வமா ஹலக்குத்துல் ஜின்ன வல் இன்ஸ இல்லா லியஅபுதூன். இந்த மனிதர்களையும் இந்த ஜின்களையும் நம்மை வணங்குவதற்காக தவிர நாம் படைக்கவில்லை என்று அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் திருமறை குரான்ல சொல்றான். எதற்காக படைச்சிருக்கானா? நம்மை வணங்குவதற்காக தவிர இல்லை அப்படின்ட்டான். அப்போ இந்த மனிதனை படைப்பதற்கான நோக்கமே என்னதான்? நாம் அவனை வணங்குவதற்கு, நாம் அவனை நினைப்பதற்கு, நாம் அவனை திக்ரு செய்வதற்கு, இப்படி எந்த வழிபாடாக எடுத்துக்கொண்டாலும் சரிதான், நாம் அல்லாஹ்வை வணங்குவதற்காகத்தான் நம்ம இந்த பூமியில அல்லாஹ் அனுப்பியிருக்கான். அப்போ படைத்ததின் நோக்கமே அல்லாஹ் அதுவாக தான் இருக்கு. இந்த மனிதன் நான் ஒரு இருக்கிறன்றதை நம்பணும், நம்மை வணங்கணும், அவன் அறியாமல் பாவம் செய்து விட்டால் அவன் என்னிடத்திலே மன்னிப்பு கேட்க வேண்டும் என்ற அந்த ஒரே நோக்கத்திற்காக தான் அல்லாஹ் நம்மை பூமிக்கு அனுப்பியதாக அல்லாஹ் திருமறை குரான்ல சொல்லி காட்டுறான். அதே இந்த பூமியை பற்றி, இந்த பூமியினுடைய அம்சம் எப்படி இருக்குன்னு அல்லாஹ் எப்படி தெரியுமா சொல்றான்? இந்த பூமி என்பது, இந்த உலகம் என்பது வெறும் வீடும் விளையாட்டும் தவிர வேறில்ல, இதுவெல்லாம் ஒரு அற்ப சுகங்கள் என்று அல்லாஹ் சொல்றான். நாம விரும்பக்கூடிய செல்வம், குழந்தைகள், ஆண் பிள்ளைகள், இந்த உலகத்துல எதுவெல்லாம் நமக்கு கவர்ச்சியாக இருக்கோ அது எல்லாத்தையும் பார்த்து அல்லாஹ் என்ன தெரியுமா சொல்றான்? இதுவெல்லாம் ஒரு அற்ப சுகம். அற்பமானவன என்ன? இப்ப இருக்கும், போயிடும், நிரந்தரமா இருக்காது. இந்த நிமிஷம் இருக்கும், அடுத்து போயிடும், அது நிரந்தரமாக இருக்காது. அது மாதிரியான ஒரு அற்ப சுகங்கள் தான், வீணும் விளையாட்டும் தவிர இந்த உலக வாழ்க்கை என்பது இல்ல. அப்போ சிறந்தது எதுதான்? நிலையானது மறுமைதான் சிறந்தது, நிலையானது என்று அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் திருமறை குரான்ல சொல்லி காட்டுறான். அப்போ இந்த பூமி எப்படி இருக்கு, இந்த உலகம் எப்படி இருக்கு? நாம பெருசா நினைக்கிற இந்த வாழ்க்கை, நாம பெருசா நினைக்கிற இந்த உலகம், இந்த உலகம் தான் பெருசு, இதுதான் அப்படின்னு நம்ம உலகத்துல இருக்கேன். அல்லாஹ் அதற்கு எல்லாம் அப்படியே மூடி வச்சு ஸ்டாப் பண்றான். எப்படிதான்? இது எல்லாம் அற்ப சுகம், அழியக்கூடியது. இந்த உலகம் அழியக்கூடியது, நாளை மறுமைதான் நிலையானது என்று அல்லாஹ் திருமறை குரான்ல சொல்லி காட்டுகின்றான். அதே போல அல்லாஹுடைய தூதர் சொல்றாங்க. எப்படி திரும்ப சொல்றாங்க? அப்படியே ஒரு பச்சை குழந்தைக்கு கூட புரியும் இந்த உலகத்தை பற்றி, இந்த உலகம் எப்படிப்பட்டது என்று அல்லாஹுடைய தூதர் புரிய வைக்கிறாங்க. ரோட்டே நடந்து போயிட்டு இருக்காங்க, சஹாபாக்கள் எல்லாம் கூட போறாங்க. அப்போ அல்லாஹுடைய தூதர் சொல்றாங்க, இந்த வழியில போகும் பொழுது ஒரு காது அறுபட்ட ஒரு செத்த ஆடு இருக்கு. அப்போ அல்லாஹுடைய தூதர் அந்த சஹாபா கிட்ட கேக்குறாங்க, இங்க ஒரு ஆடு இறந்து கிடக்கு, அதுவும் காது அறுபட்ட நிலையில ஊனமாக இருக்கு, இதை உங்கள யாராவது இந்த ஒரு சில திரகமோ தீனாரோ கொடுத்து வாங்குவீங்களா அப்படின்னு ரசூலுல்லா கேக்குறாங்க. அப்போ அந்த சஹாபாக்கள் எல்லாம் கேக்குறாங்க, அல்லாஹ் பதில் சொல்றாங்க, அல்லாஹுடைய தூதரே எப்படி நாங்க வாங்குவோம்? உயிரோட இருந்தாலும் அதை நாங்க மதிக்க மாட்டோம். ஏன் சொல்லுங்க? ஏன் சஹாபாக்கள் அப்படி சொல்றாங்க சொல்லுங்க? உயிரோட இருந்தாலும் நாங்க அதை மதிக்க மாட்டோம்னு சொல்றாங்க. ஏன் அது இல்ல? அந்த ஆட்டை குறிப்பிட்டு அந்த ஆடு செத்து கிடக்கு, அதை யாரும் வாங்க மாட்டோம். அல்ஹம்துலில்லாஹ் கரெக்ட். ஏன்னா அது ஊனமா இருக்கு, அது காது அறுபட்ட நிலை இருக்குல்ல, அதனால உயிரோட இருக்கும் போதே அதை விலை கொடுத்து வாங்க விரும்ப மாட்டாங்க சஹாபாக்கள். அப்போ காது உயிர், அத காது நல்ல நிலையில இருந்தா தானே வாங்குவோம். அது அறுபட்ட நிலையில இருக்கு, அது உயிரோடு இருந்தாலே அதுவும் சில திரகம், சில வெள்ளி காசுகளும் சில தங்கம் காசு கொடுத்து வாங்கலாம் சஹாபாக்கள். ரசூலுல்லாஹ் கேக்குறாங்க சஹாபாக்கிட்ட, அல்லாஹ்வுடைய தூதரே இது உயிரோடு இருந்தாலே நாங்க வாங்க மாட்டோம், இது செத்த நிலையில இருக்கு, அதை நாங்க எப்படி வாங்குவோம் அப்படின்னு சொல்லும் பொழுது அப்போ ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, இதை எப்படி நீங்க விரும்ப மாட்டீங்களோ, வாங்க மாட்டீங்களோ, அது மாதிரிதான் இந்த உலக வாழ்க்கை, இந்த செத்த ஆட்டுக்கு சமமானதுதான் இந்த உலக வாழ்க்கை, நிலையில்லாத வாழ்க்கை என்று அல்லாஹுடைய தூதர் இந்த உலகத்தை பற்றியான அந்த விஷயத்தை நமக்கு சொல்றாங்க. அப்போ இந்த இரண்டு குர்ஆன் வசனமும் இந்த ஹதீஸும் நமக்கு ஞாபகம் வந்தாலே இந்த உலகத்துல ஆசைப்படுறாங்களே, அதாவது நம்முடைய தேவைக்கு அல்லாஹ்ல கேட்கலாம், ஆசைப்படலாம், ஆனா பேராசைப்படுறாங்களே, அளவிற்கு இந்த உலகத்தின் மீது மோகம் கொள்றாங்களே, அவர்களுக்கெல்லாம் இந்த குர்ஆனும் இந்த ஹதீஸும் ஒரு மிகப்பெரிய பாடமாக இருக்கு.